ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் vlog. அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே கேட்குற மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி பார்க்குறோம். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் ஆப்பத்துக்கு செஞ்சிட்ருக்கேன். எண்ணெயில் வந்து கரம் மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு, தக்காளி பழம் வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பண்ணுற இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபீஸ், அதாவது வித்தின் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ரெசிபீஸை ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். காலையில் நான் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சது. ஜீவனுக்கு வந்து 7 o'clock லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சாண்ட்விச் தான் கொடுத்தேன் லஞ்சுக்கு, அதனால தான் நான் ஷூட் பண்ணல. ஸோ கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் உருளைக்கிழங்கு வேக வைக்கல, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிருக்கேன். சப்போஸ் காஞ்ச பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க சுடுதண்ணியில். காலையில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கணும். இது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சில பொருட்கள் வந்து அரைச்சிக்கணும். எக்ஸாக்டாக இது ஒரு 3 விசிலில் வெந்துடும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மசாலா பொருட்கள் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவி எப்போவுமே நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருப்பேன், அதனால தேங்காய் துருவல் கொஞ்சம், பொட்டுக்கடலை வந்து 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும். சோம்பு எடுத்திருக்கேன், மிளகு சேர்க்குறேன். பொட்டுக்கடலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகும் கிரேவி. ஆனால் அதிகமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வலுன்னு ஆகிடும். எந்த ஒரு குருமா கிரேவி எதுனாலுமே பொட்டுக்கடலை வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். குவான்டிட்டியும் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும், திக்னஸும் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஆப்பம் ஊற்றிட்டுருக்கேன். ஆப்ப மாவு ரெசிபி நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லைன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. நான் ஒரு 5 years பிஃபோர் போஸ்ட் பண்ண ஆப்பம் ரெசிபி. ஸோ அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இது கூட கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து வெஜிடபிள் குருமாவாகவும் செய்யலாம். சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நைட்டே வேணா வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுட்டு கூட செய்யலாம். ஸோ ஆப்பத்துக்கு காலையில் செம்ம சூப்பராக செஞ்சுட்டேன். அடுத்ததான் அகாரால வந்து இந்த வேக்கம் கிளீனர் நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது. என் தம்பி வீடு கிரகப்பிரவேசம் நெக்ஸ்ட் மந்த் வருதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். புது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றனால இந்த எலகண்ட் வேக்கம் கிளீனர் வந்து வாங்கியிருக்கேன். 1 வருஷமாக நான் அகராவோட ரெஜென்சி வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சைடில் ஸ்க்ரீனில் வந்து பிக்சர் கொடுக்குறேன். 1 இயராக அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னோடய ஒர்க் லோட் கம்மியானதுக்கு பார்த்திங்கன்னா வேக்கம் கிளீனர் தான் காரணம். ஸோ இந்த வேக்கம் கிளீனர் கூட இதுக்கான வாரண்ட்டி 1 இயர் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா வாரண்ட்டிக்கு வந்து நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி 1.5 years வாரண்ட்டி எடுத்துக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அகராவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து லோவாக இருக்குது. ஸோ இது வந்து மெயின் யூனிட். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்குது, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றதுக்கான இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி வேக்கம் கிளீனர்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து 25,000 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இந்த வேக்கம் கிளீனர் வந்து 5,000 சம்திங் தான் இருந்தது. ஸோ வித்தின் பட்ஜெட்டில் ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர் வந்து உங்களுக்கு இந்த பிராண்டில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் ஆன உடனே அந்த 3 லைட்டும் வந்து கம்ப்ளீட்டாக எரியும். அதுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும். ஐ மீன் சார்ஜ் வந்து கட் ஆகிடும். இது வந்து நியர்லி 40 to 45 மினிட்ஸ் வந்து சார்ஜ் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு லாங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வீடு கூட்டுறதுக்கு, கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த லாங் ஹேண்டில் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட், இது மெயின் யூனிட். ஸோ இது வந்து வீடு கூட்டுறதுக்கு, கார்பெட் கிளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். பேக் சைடில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடு கூட்டும் போது இந்த முடியெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா இதில் நல்லா இந்த ரொட்டேட் ஆகிறனால போயிட்டு அதில் சுற்றிக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணால் போதும். 1 இயராக நான் அந்த வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து புது வீட்டுக்குன்னா
டக்குன்னு எனக்கு கிஃப்ட் பண்ணலான்னு தோணுனது பார்த்தீங்கன்னா, வேக்யூம் கிளீனர் தான். ஏன்னா, அவங்க வீட்லயும் 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி இது குடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி டெமோ பண்ணும்போது அது நல்லா ஒர்க் ஆகுதான்னும் நம்ம பார்த்துக்கணுன்றனால தான் நான் வீடியோல வந்து டெமோ காட்டியிருக்கேன். ஏன்னா, கிஃப்ட் பர்ப்பஸ்க்காக வாங்கிட்டு யூஸ் பண்றேன்னு நெனைக்காதீங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்டின்னா, 7 டேஸ்க்குள்ள ரீப்ளேஸ்மென்ட்டும் குடுத்துருக்காங்க. அமேசான்ல உங்களுக்கு காட்டணும். இது அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த லாங் ஹேண்டில்ல வந்து ஒரு கிளிக் சவுண்ட் மாரி வரும். கீழ யூனிட்டையும், மேல யூனிட்டையும் நம்ம மாட்டிட்டோம் அப்டின்னா, கிளிக் சவுண்ட் மாரி வரும். ரொம்ப ஈஸி தான் அசெம்பிள் பண்றது. அசெம்பிள் பண்றது எப்படி அப்படின்றதும் அந்த மேனுவல்ல குடுத்துருப்பாங்க. ஸோ இதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிறதா நீங்க தான் கமெண்ட்ல சொல்றீங்க. இப்ப வந்து இது நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க. அத விட 1000 to 1500 ரூபீஸ் கம்மி பிரைஸ். நான் வாங்குனது வந்து 6700ன்னு நெனைக்கிறேன். அப்போ போன வருஷம். ஸோ இது வந்து அதுலேருந்து இன்னும் ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட கம்மியா கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல நல்ல ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கணும் அப்படின்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. கார்பெட் கிளீனிங்க்கு வந்து நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா நான் பெங்களூர் மாரியான ஊர்ல எல்லா ரூம்லயும் நாங்க கார்பெட் போட்டிருப்போம். ஏன்னா தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ வீடு கூட்டணும் அப்படின்னா, ஒரு ரூம் கூட்டுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். கம்ப்ளீட்டா வீடு கூட்டி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸ்னா 15 நிமிஷத்துல நீங்க வந்து வீடு கூட்டிறலாம். இல்ல 20 நிமிஷம் அவ்வளோதான். ஆனா வந்து முடியெல்லாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. வீட்ல முடியே இல்ல வேக்கம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். செகண்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷ் மாரி இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் வந்து மெயினா ஃபர்னிச்சர், சோஃபா கிளீன் பண்றதுக்கு, அப்புறம் விண்டோல கர்டைன்ஸ், டோர்ல கர்டைன், பெரிய பெரிய கர்டைன்லாம் வந்து அடிக்கடி நம்ம கழட்டி துவைக்க முடியாது இல்லையா? அதுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினா சோஃபா கிளீனிங்க்காக தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கம் கிளீனர் வாங்குனேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து வீடு கூட்டுறதுக்கும் வேக்கம் கிளீனர் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த செகண்ட் அட்டாச்மெண்ட் வச்சு இப்ப இந்த இந்த ஸ்க்ரீன் எல்லாம் மேல ராடு கழட்டணும் அப்டின்னா கஷ்டம். நான் அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டிய கூப்ட்டு ஏணி வச்சு மேல ஏறி அந்த ராட கழட்டி ஸ்க்ரீன வந்து எடுக்கணும். பட் அதுல வந்து அழுக்கெல்லாம் இருக்காது. துவைக்கணும்னு அவசியம் இல்ல. துவைச்சா சீக்கிரமா அது வந்து வீணா போயிடும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மெல்லிசா இருக்கும். ஸோ டஸ்ட்ட மட்டும் சக் பண்ணி எடுத்துரும். ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாரி பண்ணலாம். வெயிட்டே இல்ல. அதனால தான் வந்து ஈஸியா இருக்கு. நீங்க வந்து 3ஆ ஒரு அட்டாச்மெண்ட் நான் காட்டுவேன். அந்த லாங் ஹேண்டில் அண்ட் அந்த 3 அட்டாச்மெண்ட் வச்சு நீங்க ஒட்டடையும் அடிக்கலாம். ஸோ நெறைய பேரு கமெண்ட் செக்ஷன்ல மோஸ்ட்லி கேட்கறது ஒட்டடை அடிக்கலாமா தான். இந்த 3 அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மெயினா விண்டோஸ் கிளீனிங்க்கு தான் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோஃபால கார்னர்ஸ்லலாம் ஏதாவது உள்ளலாம் டஸ்ட் போயிருக்கு அப்டின்னா, அதெல்லாம் சக் பண்ணிடும். அ இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பெட்டுக்கும், காட்டுக்கும் நடுவுல கேப்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மண்ணு சேரும். அதெல்லாம் வந்து சக் பண்ணி எடுத்துரும். நம்ம அத டஸ்ட் பண்ணுனா, அது வீடு ஃபுல்லா பறக்கும். நமக்கு வந்து தும்மல், இருமல்லாம் வரக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட் தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே டஸ்ட் அலர்ஜி இருக்கு. ஸோ வேக்கம் பண்ணிட்டோம்னா ஈஸி பறக்காது. மெயினா விண்டோ கிளீனிங்க்கு வந்து இந்த 3 அட்டாச்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துருச்சு. ஃப்ளாட்டா இருக்கவங்களுக்கு தான் இந்த மாரி விண்டோஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்படி வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுல அதோடைய ரெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறையா மண்ணு வந்து சேர்ந்திருக்கும். அத ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்ப ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரூம் மட்டும் தான் கிளீன் பண்ணியிருக்கேன். விண்டோ அண்ட் சோஃபா கிளீன் பண்ணதுக்கே எவ்ளோ டஸ்ட் கலெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த டஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அந்த மெயின் யூனிட்டை வந்து நம்ம இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி அந்த ப்ளூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற லிட்டு வந்து அப்படியே ஓப்பன் ஆகிக்குது. ரொம்ப ஈஸி. ஸோ அதை கொட்டிட்டு மறுபடியும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த முடியெல்லாம் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த அகாரோ எலகண்ட் வேக்கம் கிளீனருக்கான அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வித்தின் பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்களுக்கு உண்மையாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிமார்ட்லேருந்து நான் அள்ளிட்டு வந்த பொருட்களை பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கண்டிப்பாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் டிமார்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மேக்ஸிமம் 2 தடவை தான் போகிறேன். நான் போகும்போதெல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எனக்கு மத்த இடத்துல எங்கேயுமே கிடைக்காது பெங்களூர்ல. யூனிக்கா இருக்கும். அதனால அள்ளிட்டு வந்துறது. விலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் பார்த்துட்டுருக்கோம். இந்த ஒயிட் கலர் பாட் இருக்கிற பிளான்ட்டோட பிரைஸ் வந்து ₹79. இது வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் வந்து நான் எப்பவும் பண்றத விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு ரீசன்,
நான் இப்போ பெங்களூர்ல இருக்கிற வீட்டுக்கும் வாங்குறேன். அதே மாரி கோயம்புத்தூர்ல இருக்கிற வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் அப்பப்போ வாங்கிட்டு சேர்த்துட்டு இருக்கேன். இந்த கிரானைட் பாட்ல இருக்கிறது வந்து ₹69. ஸோ விதவிதமா நெறைய இருந்தது. போன வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க. இந்த பிங்க் கலர் பிளான்ட் வந்து அவ்ளோ அட்ராக்டிவா இருந்தது. அதனால 2 எடுத்தேன். இந்த பேஸ்கட்டோட பிரைஸ் வந்து 179 நெனைக்கிறேன். நான் ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. ₹179க்கு வொர்த் த மனி. பார்க்கறக்கு பெரம்பு கூட மாரி இருக்கு. ஆனா பிளாஸ்டிக்ன்னு நெனைக்கிறேன். நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹149 தான். இதுவும் நாங்க கோயம்புத்தூர்ல கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனுக்காக வாங்குனேன். இதெல்லாம் ஹோம் சென்டர்ல, ஐக்கியாலலாம் பிரைஸ் வந்து 400, ஐக்கியாலலாம் 700 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஸோ டிமார்ட்ல ஜஸ்ட் ₹150க்கு கிடைச்சது சந்தோஷம். இந்த பிளேட் நான் லாஸ்ட் டைம் டிமார்ட் போயிருந்தப்போ வாங்குனது ₹99ன்னு. ஸோ இந்த தடவ நான் பவுல் செட் நெறைய எடுத்திருந்தேன். ஸோ இந்த சின்ன பவுல் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பவுலோட பிரைஸ் ₹79. கிளாஸோட பிரைஸ் வந்து ₹99. 2 டைப் கிளாஸ் கிடைக்குது. நார்மல் ஷேப்ல இருக்கிற மாரி, இன்னொன்னு வந்து கொஞ்சம் அகலமா. நம்ம சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியமா, பாயாசம்லாம் வைக்கிறதுக்கு அந்த கிளாஸ் பயன்படுத்திக்கலாம். நீர் வைக்கிறதுக்கு நார்மலான கிளாஸ் பயன்படுத்திக்கலாம். ஸோ என்னோட பூஜை ரூம்ல இனிமே அடிக்கடி இந்த பிரசாத பவுல் செட்டு பார்ப்பீங்க. ரொம்ப எனக்கு மனசுக்கு புடிச்சு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த பவுல் வந்து எக்ஸ்ட்ராவா 6 எடுத்திருக்கேன். இந்த ட்ரேவும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் டிமார்ட்ல வாங்குனது தான். 99 நெனைக்கிறேன். ஸோ இதுல வந்து 6 கப்பு வச்சுட்டு, நான் அங்க கோயம்புத்தூர்ல கிராக்கரி யூனிட்ல ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். கெஸ்ட்டுக்கு வந்து சர்வ் பண்றதுக்கு. ஸோ மொத்தம் 8 பவுல் வாங்கியிருக்கேன். அதுல 2 வந்து சாமிக்குன்னு தனியா எடுத்து வச்சுருவேன். மிச்சம் 6 வந்து பார்த்தீங்கன்னா, டைனிங் பர்ப்பஸ்க்கு. ஜீவனுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட பிரைஸ் 529. ஸோ லீக் ப்ரூஃபா இருக்கு. ஸோ இது நான் வாங்கிட்டு வந்து 1 வாரமா டெய்லி இதுல லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. மூடியில பார்த்தீங்கன்னா, வாசர் மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? கிரே கலர்ல. அதனால நல்லா ஏர்லாக் ஆயிக்கிது. வேற லெவல் குவாலிட்டில இருந்தது. நான் ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாமே குடுத்து விட்டுட்டேன். சுத்தமா லீக்கே ஆகல. நான் அமேசான்ல வாங்குன லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்ப நான் டெய்லி காலேஜ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அது வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேண்டான்ட்டான். அவனுக்கு வந்து இது போதுமா இருக்கு. ஸோ மேல ஒரு பிளேட்டு, கீழ வந்து நல்லா பெருசாவே இருக்கு. அவனுக்கு வந்து ரைஸ் கரெக்ட்டான சைஸ்க்கு தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னா நீங்க வாங்கலாம். லீக் ப்ரூஃப் இல்லாத லஞ்ச் பாக்ஸ் வந்து 350 வந்துச்சு. லீக் ப்ரூஃபோட இருக்கிறது வந்து 500 ரேஞ்ச்ல இருக்கு. 2 கிளாஸ் எடுத்திருந்தேன். கிளாஸோட பிரைஸ் வந்து 59. செம்ம குவாலிட்டி, நல்ல பெரிய சைஸ். இதுக்கு முன்னாடியும் நான் கிளாஸ் வந்து நெறைய டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து விரிசல் விடுறது அந்த மாரி எந்த ப்ராப்ளமுமே இல்ல. இந்த கரண்டியோட விலை எனக்கு சரியா தெரியல. ₹150ன்னு நெனைக்கிறேன். நல்லா அ அழகா இருந்தது ஆக்சுவலா குழிக்கரண்டி. அதனால 2 வாங்குனேன். அப்புறம் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைனிங் டேபிள் மேல வச்சுக்கிற மாதிரி கண்ணாடி, மேல பிளாஸ்டிக் மூடி வருது. இதோட பிரைஸ் வந்து ₹49ன்னு நெனைக்கிறேன். ஸோ 2 ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. 1 பெருசு, 1 சின்னது. எப்போ டிமார்ட் போனாலும் டீ வடிகட்டி எடுத்துட்டு வந்துருவேன். இந்த டீ வடிகட்டி வந்து ₹45க்கு எனக்கு டிமார்ட்ல தான் கிடைக்கும். நான் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இங்க பக்கத்துல கடையில பார்த்தீங்கன்னா, இந்த டீ வடிகட்டி ₹150 வருது. டிமார்ட்ல 45 தான். இந்த பாத்திரம் நெறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா நான் வாங்கிட்டேன்னு. எனக்கு அவ்ளோ புடிச்சது. நான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கவே இல்ல. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வெளிய சைடு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு. உள்ளயும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் குடுத்திருந்தாங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் கைப்பிடில வருது. ஸோ இதோட பிரைஸ் வந்து ₹799. இன்னொன்னு நான் உங்களுக்கு டிமார்ட் வீடியோல கடாய் மாரி காட்டியிருந்தேன். அதோட பிரைஸ் வந்து 770ன்னு நெனைக்கிறேன். ஸோ 2 பாத்திரம் இந்த மாரி கிடைக்குது. அதுக்கப்புறமா நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கேஸ் ஸ்டவ்லலாம் வச்சு டெய்லி ரசம் வந்து அதுல தான் செஞ்சுட்டுருக்கேன். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இண்டக்ஷன் பேஸ்லயும் ஒர்க் ஆகுது. டிமார்ட் போனீங்க அப்டின்னா, இந்த பிரைஸ்க்கு வந்து வொர்த் த மனின்னு சொல்வேன். நான் கடாய் வாங்காம இந்த மாரி டீப்பா இருக்கிற மாதிரி பாத்திரம் வாங்குனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம ரசமும் வைக்கலாம், கிரேவி, குழம்பு, முட்டை வேக வைக்கிறதுக்குலாம் இத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு பாத்திரம் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இது கரெக்ட்டா எனக்கு கிடைச்சது. ஸோ வாங்க நினைக்கிறவங்களுக்கு நான் இத கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுவேன்.
அடுத்தது வந்து 2 வைப்பர் வாங்குனேன். இதோட பிரைஸ் 79 தான். சைடுல பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த கார்னர்ல ரப்பர் மாரி குடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப் அதாவது சிங்க் பக்கத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் தள்ளி விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்காட்ச் பிரைட் பிராண்டோடது. இது கொஞ்சம் காஸ்ட்லி 120ன்னு நெனைக்கிறேன். ஆனா நார்மலா இருக்கிற 79 தான் நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் ஒண்ணு பாத்ரூம்ல யூஸ் பண்ணேன், ஒண்ணு கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு அந்த மாரி வாங்குனேன். அடுத்ததா ஒரு சின்ன ஹேண்ட் பேக் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ல போகும்போது நம்ம இந்த சைட்ல போட்டுக்கிற மாதிரி. ஸோ இது இந்த மாதிரி எனக்கு வேற பக்கம் எங்கேயுமே கிடைக்கல. இதோட பிரைஸ் 249 வருது. நெறைய கேபினெட்ஸ் இருந்தது. பெருசா 2 அப்புறம் சின்னது 2 அந்த மாரி குடுத்துருக்காங்க. மொபைல் அப்புறம் காயின்ஸ்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் இந்த கிளிப்பு நான் உங்களுக்கு வீடியோலயே சொல்லியிருந்தேன். 2 டஜன் வந்து ரூ. 49 வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க பெங்களூருக்கு 2 பேக்கு, அங்க கோயம்புத்தூருக்கு 2 பேக்குன்ற மாரி 4 எடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த பிக்னிக் பேக்கும் நான் வீடியோல சொல்லியிருந்தேன். ₹199 நெறைய மாடல் அந்த ஆந்த படம் போட்டது இருந்தது. எனக்கு ஏதோ அது புடிக்கல. பேட் லக்ன்னு நெனச்சுட்டு நான் இந்த மாரி யானை படம் போட்டத எடுத்துட்டு வந்துட்டேன். கியூட்டா இருக்கு. நம்ம பிக்னிக்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொண்டு போறக்கு, வாட்டர் பாட்டில்லாம் வச்சு கொண்டு போறக்கு நல்லாருக்கும். ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் வச்சு எடுத்துட்டு போலாம். குழந்தைங்க கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போகலாம். அந்த மாரி பேக்லாம் வந்து ஒரு டிமார்ட்ல கிடைக்குது. ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரிலாம் கேட்டிருந்தான். அவனுக்காக வாங்குனேன். அப்புறம் நல்ல ஒரு பெரிய ப்ரூம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். ஆன்லைன்ல வாங்குனா சரிப்பட்டு வராது. ஸோ ஹைலைட்டான விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த 2 இன் 1 பாய் வித் பெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது எங்கேயுமே கிடைக்கல. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, கீழ படுக்கிறது கஷ்டம். ஆக்சுவலா சில்லுன்னு இருக்கும் தரை. ஸோ இது ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். 1199 வாஷபிள்ன்னு தான் குடுத்துருக்காங்க. இது ஏதோ பிராண்டு. நல்ல குவாலிட்டியா இருந்தது. உள்ள இருக்கிற பெட்டோட கலர் வந்து 2, 3 கலர் வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி ரோஸ் கலர், வொய்லட் கலர் அந்த மாரி இருந்தது. ஆனா இந்த கிரீன் வந்து நல்லா எலகன்ட்டா இருந்தது. ஜீவன் உங்களுக்கு டெமோ காட்டுறான். ஸோ மேல வந்து வெல்க்ரோ மாரி குடுத்துருக்காங்க. ஒட்டியிருக்காங்க. ஸோ அத ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா நமக்கு பெட் ரெடி. வேண்டாம் அப்டின்றப்போ மடிச்சு ஓரமா வச்சிரலாம். கெஸ்ட்டுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழ பாய், மேல பெட்டுன்ற மாரி இருக்கு. வாஷபிளும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா